ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு வைக்கிறது எப்படி பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து நல்லா வேவிச்சு வச்சுக்கிடுங்க. அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு உள்ளி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜீரகம் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் மையாவும் இல்லாமல் பின்ன பிறுபிறுன்னு இல்லாமல் நடுநிலையாக அதை இது போல் அரைச்சி வச்சுக்கிடுங்க. அரைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. சிறுபருப்பும் போடலாம். சிறுபருப்பு போட்டு வச்சா பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கெட்டியாக மாறிடுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்குங்க. எவ்வளோ உப்பு போடணுமோ போட்டுட்டு கருவேப்பிலையும் ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த உடனே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு குழம்பு வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து மட்டன் கறி ஆகட்டும், பின்ன அவியல் வச்சு சாப்பிடும்போது இந்த பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இனி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். சில பேர் நெய்லையும் தாளிப்பாங்க. நெய்யில் தாளித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி தாளித்து ஊற்றிக்கலாம். நீங்களும் இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.